நாங்களே எங்க படத்தை பத்தி நிறைய சொல்லிக்க முடியாது. ஏன்னா நாங்க ஒரு குடும்பமா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்துல எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தி நான் பேசணும்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு முழு நீல திரைப்படம் அந்த டைம் ஆயிடும், 2.5 மணி நேரம் ஆயிடும். ஸோ என்னுடைய பேச்சை ரொம்ப சுருக்கமாக வச்சுட்டு, இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது நம்மளுடைய யங்கர் ஜெனரேஷன் அவ்வளோ பிரமாதமாக அழுத்தமாக அவங்க பேசும்போது உண்மையிலே எனக்கு ஒரு 15 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தான். நிச்சயமா எனக்கு தெரியும், ஒரு நாள் தம்பி அருண் விஜய் மிக 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 பெரிய இடத்துக்கு வருவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியும். ஏன்னா நான் அது இப்போ சொல்லலை, அண்ணன் விஜயகுமார் கிட்ட அவருடைய முதல் படம் பார்த்தப்பவே அவர் வீட்டில் அவருடைய பர்டிகுலராக ஒரு டான்ஸை பார்த்து நான் மலைச்சு போயிட்டேன். இப்படியும் ஆட முடியுமான்ற ஒரு ஃபீலிங் எனக்கு அப்பவே வந்தது. அந்த சிறு வயது அந்த சின்ன பையனுக்குள்ள ஒரு மாபெரும் திறமை ஒளிஞ்சிருக்கின்றது மட்டும் உண்மை. அந்த திறமையே, அந்த மாபெரும் திறமையே எங்க டைரக்டர் திரு வெங்கடேஷ் அவர்கள் பிரமாதமாக வெளிப்படுத்தி இருக்கார். இன்னைக்கு 2வது படம் எடுத்திருக்கும் திரு மோகன் சார் அவருக்கு நான் பல விதங்கள்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதை ஒரு நாள் மனம் திறந்து நான் இந்த உலகத்துக்கு சொல்லியே தீருவேன். இன்னொரு விஷயம் இங்க நான் சொல்லணும்னா, விஜயகுமார் அண்ணன் என் மேல அவருக்கு எப்பவுமே ஒரு தனி பிரியம், ஒரு பாசம். இன்னைக்கு தம்பி அருண் விஜயும் நானும் அண்ணன் தம்பியா இந்த படத்துல நடிச்சிருக்கோம்னா, அவர் நிஜ வாழ்க்கையிலேயும் எங்களை அப்படிதான் பார்ப்பார். அவருடைய பிள்ளைகள் மாதிரியே தான் எங்களை பார்ப்பார். அது என்னமோ தெரியல, எனக்கு அருண் விஜயை பார்க்கும்போது என்னுடைய சன்னை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்படி ஒரு மன நிறைவு. அவர் ஜெயிக்கும் போதும், அவர் டான்ஸ் ஆடும் போதும், அவர் ஃபைட் பண்ணும் போதும், அவருடைய டான்ஸ் ஃபைட்டை பற்றி நிறைய இன்னைக்கு பேசினாங்க. ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை நான் நேரில் செட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன். அந்த உழைப்புக்கு தம்பி சத்தியமாக கடவுள் பொதுவாக சொல்கிறேன், இந்த படம் மலைமலையில் இமயமலை அளவுக்கு ஓடியே தீரும். அந்த சிகரத்தை நீங்கள் எட்டுவீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். அதான் உண்மை. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக இங்கே இயக்குனர் திரு வெங்கடேஷ் அவருக்கு. ஒரு அற்புதமான மனிதர், ஒரு அற்புதமான இயக்குனர். நான் எப்பவுமே இதில் இருக்க, நான் கார்த்திக்குள்ள எந்த திறமை இருந்தாலும் எனக்கு என்னை இயக்கிய அத்தனை டைரக்டர்களுமே எனக்கு குரு தான். எல்லார்கிட்டையும் நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கத்துட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ ஆர்டிஸ்ட், நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட், நமக்கு முன்னாடி இருந்தவர்களை பார்த்து காப்பி அடிக்கிற பழக்கம் நிச்சயமா கிடையாது. ஆனா அது நம்மளுடைய ஊறி போன ஒரு விஷயம். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி ஒரு திறமை இருக்கும். அது நிச்சயமா திரு வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட நான் பார்த்தேன். அவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர். மிகப்பெரிய ரசிகராக இருக்கிறதுனால தான் அவரால் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய பெரிய பெரிய இயக்குனர்கள் கிட்ட நான் பார்த்த அதே ஒரு ஃபீலிங் திரு வெங்கடேஷ் அவர்களோட நான்
பண்ணும் இந்த முதல் படத்திலேயே எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து மீண்டும் கார்த்திக் நம்முடைய திரையுலகில் இந்த குடும்பத்தில் உலவ விட்டிருக்கும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.